ஓகே, இன்னைக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கு கரெக்டான நாள். அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியன் ஆர்மி பற்றி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்தியன் ஆர்மியில் எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கும்ல. ஈச் பிரான்ச்சஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் சம் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்எஸ்ஜி அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. தே ஆர் ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஃபார் கவுண்டர் டெரரிசம். ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிட்டாங்கனாலோ இல்லை ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுனாலோ அந்த இடத்துல வந்து போய் கவுண்டர் டெரரிசம் பண்ணுறதோ அவங்கள போய் அடிக்கிறதுல வந்து தே ஆர் ஸ்பெஷலி ட்ரெயின் ஃபார் தட் பர்பஸ். ஸோ மற்ற பிரான்ச்னால வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோப்ரா இருக்காங்க, பேராஎஸ்எஃப் பிரான்ச்சஸ் இருக்காங்க, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களால அது பண்ண முடியாதுன்னா தாராளமாக அவங்களால பண்ண முடியும். பட் தே ஆர் நாட் ஸ்கில்ட் இனஃப் லைக் என்எஸ்ஜி. தே ஆர் நாட் ப்ரோஃபவுண்ட் இனஃப் லைக் என்எஸ்ஜி. இந்த ஆக்டிவிட்டியில் வந்து என்எஸ்ஜி தான் பெஸ்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து மார்க்கோஸ்னு இன்னொரு பிரான்ச் இருக்காங்க. நேவியில் அவங்க தான் கிங்கு. இன்ஃபேக்ட் வேர்ல்டு ஆர்மிலேயே வச்சு அவங்க கிங்குன்னு சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். நேவியில், அதாவது கடலில் ஏதாவது ஷிப்பை யாராவது ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா எனர்ஜி இறங்க மாட்டாங்க, மார்க்கோஸ் தான் இறக்கி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து ஒவ்வொருத்தர் ப்ரோஃபவுண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இந்தியன் ஆர்மியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிரான்ச்சஸ் இருக்குன்னா அந்த 100 பிரான்ச்லேயும் ஒரு டாப் நாச் பிரான்ச் யார் அப்படின்னா வந்து 9 பேராஎஸ்எஃப் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சும் மார்க்கோஸ் அப்படிங்கிற இந்த 2 பிரான்ச்சும் தான் டாப் நாச் பிரான்ச். ஏன்னா வந்து ஃபாரின்லேருந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து இவங்க கிட்டேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து தீஸ் பீப்புள் ஆர் டாப் நாச் பீப்புள். 1% பீப்புள். ஏன் 1% சொல்கிறேன்னா, ஒரு 100%லேருந்து 10% தான் ஆர்மிக்கே செலக்ட் ஆவாங்க. இப்போ ஆர்மியில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்மியில் இருக்கிற 100 பேர்லேருந்து 10% தான் வந்து மார்க்கோஸ்க்கும் 9 பேராஎஸ்எஃப்க்கும் செலக்ட் ஆக முடியும். ஸோ டெஸ்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும், ஸோ மென்டலி அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மார்க்கோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் 5 பேருக்கு ஈக்குவலான ஆளுங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின்டு பீப்புளாக இருப்பாங்க. இப்போ இந்த 9 பேராஎஸ்எஃப்பும் மார்க்கோஸும் வந்து ஹிஸ்டாரிக்கலி அவங்க பண்ண எல்லா ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். வருவானுங்க, அடிப்பானுங்க, போவானுங்க, எப்படா வந்தானுங்க, எப்படா அடிச்சானுங்கன்னா அவங்கள கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இருப்பானுங்க. இப்போ ஏன் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறேன்னா, இவங்க ஒரு இடத்துல தோத்துருக்காங்க. யாரு கூட தோத்தாங்கன்னா என்னால் பேர் கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது காப்பிரைட்டோ இல்லை பிளாக் லிஸ்ட்டோ பண்ண முடியும். ஃப்ரீடம் டைகர்ஸோட தோத்துருக்காங்க ஸ்ரீலங்காவில். அதுவும் 2 பேரும் சேர்ந்து போய் தோத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஜெயிக்க முடியல. இது எனக்கு எந்த அளவுக்கு புல்லரிக்குதுன்னா, ஒரு 120-130 கோடி பாப்புலேஷன், நான் சொல்றது ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒரு 2000 மார்க்கோஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டாப் நாச் பீப்புளாக இருப்பாங்க. அவங்கனால கூட ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் கிரியேட் பண்ண ஆர்மி வந்து நம்ம ஃப்ரீடம் டைகர்ஸ். அவங்கள அடிக்க முடியலங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஆர்மி ஃபார்ம் ஆகி ஒரு 60-70 வருஷம் ஆச்சு. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டு எத்தனை ஆப்ரேஷன்ஸ் விஷயம் பார்த்துருப்பாங்க. அவங்கனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆர்மியை வந்து அடிக்க முடியல, தோத்துட்டு வந்திருக்காங்க, வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஃப்ரீடம் டைகர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. 10 வருஷத்தில் வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி 3மே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒருத்தர் தான் காரணம். எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். இந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் மார்க்கோஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சேனலோட பேர் கூட வச்சுருந்தேன். ஏன்னா அந்த டாப் 1%ல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. ஆனால் அந்த டாப் 1%யும் ஒருத்தர் அடிச்சிருக்கான் அப்படின்னா நம்ம ஆள்னால மட்டும்தான் அடிக்க முடியும். அவ்வளோதான்.